கேஜஸ் பத்தி பார்க்க போறோம். கேஜஸ்னா வெர்னியர், மைக்ரோமீட்டர் அந்த மாதிரி. நீங்க சிஎன்சி லேத் மெஷின்ல ஒரு ஜாபை ரன் பண்ணி அவுட்புட்டா எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஜாபை ரன் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இந்த ஜாபை செக் பண்றதுக்கு சில கேஜஸ் கம்பெனிஸ்ல இருக்கு. அந்த கேஜஸை பத்தி தான் இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெர்னியர். இது பேர் தான் வெர்னியர் கேலிபர் சொல்லுவாங்க. இந்த வெர்னியர் கேலிபரை வச்சு ஒரு ஜாப்ல ஓடி, ஐடி, டோட்டல் டெப்த் இப்படி எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாப் இருக்குன்னா இந்த ஜாப்ல ஓடி, டோட்டல் டெப்த் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஐடி செக் பண்ணணும்னா இப்படி ஒரு ஜாப் ஓட்டிருக்கீங்க, இதோட ஐடி சைஸும் நீங்க இப்படி செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்னல் ஜாப் வெர்னியரை பத்தி நான் டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வெர்னியர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ்க்கு தகுந்த மாதிரி சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கு. இப்போ இது 15-20 சென்டிமீட்டர்ல இருக்கு, இது 30 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ சைஸ்க்கு தகுந்த மாதிரி அது மாத்திக்கலாம். ஸோ இது பேரு வெர்னியர் கேலிபர். அடுத்தது மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25-25 பிரிச்சிருப்பாங்க. 25-25 mm. எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக்ரோமீட்டர்ல 0ல இருந்து 25 mm அளவு இருக்கிற வரைக்கும் 0ல இருந்து 25 mm இருக்கிற ஓடி சைஸை நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து 25ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற ஓடி சைஸ் இதுல செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி 25-25 பிரிச்சிருப்பாங்க. இது பேரு மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ். நீங்க இதை வச்சு ஓடி சைஸ் ஒரு ஜாப்ல ஓடி சைஸ் மட்டும்தான் செக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஓடி இருக்குன்னா ஓடி சைஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ வெர்னியரை வச்சு நீங்க எல்லாமே பார்த்துக்கலாம். ஆனா மைக்ரோமீட்டர்ல அவுட்டர் டயா மட்டும்தான் செக் பண்ண முடியும். அவுட்டர் டயா மட்டும்தான் செக் பண்ண முடியும். இது பேரு ஸ்க்ரூ கேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளக் கேஜை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த டைப்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பிளக் கேஜ்னு சொல்லுவாங்க. பிளக் கேஜ் பிளக்கேஜ்னா இப்ப இது பிளைனா இருக்கு, இது பிளைன் பிளக்கேஜ் இது பேரு. இது த்ரெட் போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா த்ரெட் போட்டிருக்காங்களா, த்ரெட் டைப். இது த்ரெட் பிளக்கேஜ். சோ இது பேரு பிளக்கேஜ். இது பிளைன், இது த்ரெட். ரெண்டு பக்கமுமே இருக்கு. ஒரு பக்கம் கோ, இன்னொரு பக்கம் நோ கோ. இது என்ன கோ நோ கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாப்ல இந்த மாதிரி ஒரு ஜாப் பண்ணிருக்கீங்க, இதுல ஐடி பண்ணிருக்கீங்க, போர் பண்ணிருக்கீங்க. இந்த போர் சைஸை நான் செக் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி பிளக்கேஜை வச்சு உள்ள போகணும், உள்ள போகக்கூடாது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கேஜஸ் உள்ள போகும், உள்ள போகக்கூடாது அப்படின்னு நான் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி கேஜஸ். நீங்க 1-2 ஜாப்னா நீங்க வெர்னியரோ இல்லை மற்ற மெஷர்மெண்ட்டோ பண்ணிக்கலாம். ஒரு 100 ஜாப் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா அப்ப இந்த மாதிரி கேஜஸ் யூஸ் ஆகும். இது பேரு பிளக்கேஜ். இது பிளக்கேஜ். பிளக்கேஜ் இது த்ரெட் பிளக்கேஜ், இது பிளைன் பிளக்கேஜ் இல்லையா. இப்ப த்ரெட் போட்டிருக்கிறதுனால ஐடியில இந்த ஜாப்ல ஐடியில த்ரெட் போட்டிருக்காங்க. ஸோ ஐடியில த்ரெட் போட்டா இந்த த்ரெட் பிளக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிளைனா இருக்கு, ஐடி வந்து உங்களுக்கு பிளைனா இருக்கு, இந்த மாதிரி ஜாப் ஓட்டிருக்கோம், ஐடி பிளைனா இருக்குன்னா பிளைன் பிளக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஐடி செக் பண்றது. இது பேரு பிளக்கேஜ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்னாப் கேஜ். இது எல்லாமே இந்த டைப் எல்லாமே ஸ்னாப் கேஜ் சொல்லுவாங்க. இது அப்புறம் இது 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 எல்லாமே ஸ்னாப் கேஜ். ஸ்னாப் கேஜ்லயும் பாத்தீங்கன்னா கோ நோகோன்னு ரெண்டு இருக்கும். ஸ்னாப் கேஜ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ல ஓடி சைஸ் செக் பண்ணிக்கலாம், கோ நோகோன்னு செக் பண்ணிக்கலாம். ஓடி சைஸ் செக் பண்றதுக்காக, சாஃப்ட் செக் பண்றதுக்காக இந்த ஸ்னாப் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபிக்ஸட் ஸ்னாப் கேஜ், இது அட்ஜஸ்டபிள் ஸ்னாப் கேஜ். அட்ஜஸ்டபிள்னா இந்த ஸ்க்ரூ இருக்கும், இதை நீங்க லூஸ் பண்ணி இதை உங்களுக்கு தேவையான சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் ஸ்னாப் கேஜ், இது பேரு. அடுத்தது ரேடியஸ் கேஜ். ரேடியஸ் கேஜ் பாத்தீங்கன்னா இதுதான் ரேடியஸ் கேஜ். ஸோ ரேடியஸ் கேஜ்ல இது கொஞ்சம் சைஸ் பெருசு, இதுலயே பாத்தீங்கன்னா சின்னது ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரேடியஸ் கேஜ் தான். இப்போ ஒரு ஜாப்ல ரேடியஸ் ஓட்டிருக்காங்க, ஒரு ஜாப்ல சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். அப்படி பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ரேடியஸ் கேஜை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். இதனுடைய வேலை ரேடியஸை செக் பண்றது. ஸோ இது பேரு ரேடியஸ் கேஜ். அடுத்தது ரிங் கேஜ். ரிங் கேஜ்லயும் அதே மாதிரி த்ரெட் ரிங் கேஜ், லைன் ரிங் கேஜ் இருக்கு. ரிங் கேஜ் இது பேரு ரிங் கேஜ். ரிங் டைப்ல இருக்கிறதுனால ரிங் கேஜ். இது லைன் ரிங் கேஜ் சொல்லுவாங்க. இது த்ரெட் ரிங் கேஜ். ஐடியில த்ரெட் போட்டுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே த்ரெட் ரிங் கேஜ் தான்.
ஆனா சைஸ் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சைஸ் சின்னது பெருசுன்னு இருக்கும். இது பேரு த்ரெட் ரிங்கேஜ். ரிங்கேஜ் சொல்லுவோம். ஸோ இந்த த்ரெட் ரிங்கேஜ் எதுக்கு, பிளெயின் ரிங்கேஜ் எதுக்குன்னா, த்ரெட் ரிங்கேஜ் அப்படின்றது இந்த மாதிரி ஓடியில த்ரெட் போட்டாங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப்ல த்ரெட் இருக்கு, ஓடியில த்ரெட் போட்டிருக்காங்க. இந்த த்ரெட் ரிங்கேஜை வச்சு நான் என்ன பண்றேன், இப்படி நான் ரொட்டேட் பண்றேன். இப்படி சுத்தும் போது எனக்கு கோ நோ கோன்னு இருக்கும். ஒரு பக்கம் போகும், இன்னொரு கேஜ் போகாது. இது கோ, இது நோ கோ. கோ நோ கோன்னு 2 கேஜ் இருக்கு. ஸோ இது பேரு த்ரெட் ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஓடியில ஜாப்ல த்ரெட் போட்டா யூஸ் பண்றது த்ரெட் ரிங்கேஜ். அடுத்தது பிளக் கேஜ். அடுத்தது போர் டயல் கேஜ். இது பேரு போர் டயல் கேஜ் சொல்லுவாங்க. இது ஐடியில இந்த மாதிரி போர் ஓட்டிருக்காங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டாலரன்ஸ், ரொம்ப அக்யூரஸியான ஜாபுக்கு இந்த மாதிரி போர் டயல் வச்சு தான் செக் பண்ண முடியும். இது சைஸ் அந்த மாதிரி நம்ம பெருசு பண்றது சின்னது பண்ணிக்கலாம். அதுக்குன்னு இந்த மாதிரி பின்னு, நிறைய பின் கொடுத்துருப்பாங்க, நிறைய பின் இருக்கும். ஸோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்க எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது இது பேரு டயல். இது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும், எல்லாமே தனித்தனியா கழட்டிக்கலாம். இப்ப இது பேரு பிளஞ்சர் டயல். இந்த டயல் வந்து அதிகமா கம்பெனியில் இருக்கும், அதிகமா எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுவாங்க. ரன் அவுட் செக் பண்றது, ஃபேஸ் அவுட் செக் பண்றதெல்லாம் இந்த டயலை வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு தான் போர் டயலும் யூஸ் பண்றதுக்கு இந்த கேஜ் தான், இந்த டயல் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபிட் பண்ணிட்டு இதை டைட் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பீஸில் ஐடியில் செக் பண்ணுறதுக்கு இந்த டயலை வச்சு இப்படி செக் பண்ணும்போது எனக்கு டயல் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு தேவையான சைஸை நான் இங்கே ஃபிட் பண்ணிட்டு இந்த டயலை நான் செக் பண்ணிக்கலாம். இது பேரு போர் டயல் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி செக் பண்ணுறதுக்காக மெயினாக இன்னர் டயல் மட்டும், இது அக்யூரஸியான ஜாப் மட்டும்தான் செக் பண்ணுறதுக்காக. ஓகே வியூவர்ஸ், நம்ம கேஜஸை பற்றி பார்த்தோம். வெர்னியர் மைக்ரோமீட்டர் இதை பற்றி